டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நாளைக்கு தைப்பூசத்துக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரசாதம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது திணை பாயாசம். ஒரு குறைவான நேரத்தில் ஒரு பிரசாதம் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு திணை எடுத்துருக்குறோம். திணை எடுத்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு இதை எடுத்துருக்குறோம். நல்லா ஊறி வந்திருக்குது. இந்த ஊற வச்ச திணையை எடுத்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்குறோம். அந்த குக்கரில் இந்த ஊற வச்ச திணையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக இந்த பவுலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதையும் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பையும் இதில் உள்ளே சேர்த்துக்குவோம். அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்துருக்குறோம். இந்த ஜவ்வரிசி எடுத்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்குறோம். நல்லா ஊறி உப்பி வந்திருக்குது. இந்த ஊறி வந்த ஜவ்வரிசியவும் இந்த குக்கரில் உள்ளே சேர்த்துருவோம். நீங்கள் இந்த ஜவ்வரிசி சேர்த்து பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை இதை தவிர்த்துட்டு இந்த பாயசம் பண்ணணுன்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். அதாவது திணை அரை கப் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி அரை கப்பு ஜவ்வரிசி, மொத்தம் 1 கப்பு ஆச்சு. இந்த 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்து இப்போ இந்த குக்கர் மூடிடலாம். இப்போ இது ஒரு 2 விசில் அடித்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். குக்கர் 2 விசில் அடித்து அந்த ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்துக்கலாம். நம்ம சேர்த்த திணை அரிசியும் ஜவ்வரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து உப்பி வந்திருக்குது. இந்தளவுக்கு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 250 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். இப்போ இனிப்புக்கு இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறோம். அது கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா துருவி உள்ளே சேர்த்தாச்சு. இது நீங்கள் முழுமையாக நாட்டு சக்கரையிலையும் பண்ணலாம், இல்லைனா முழுமையாக வெல்லத்தில் கூட பண்ணிக்கலாம். நம்ம இந்தளவுக்கு இனிப்பு சேர்த்தா நல்லா தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு குறைச்சலாக வேணும் அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு. இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் நம்ம பாயசம் ரெடி பண்ணுற அந்த பாத்திரத்தில் நம்ம காய்ச்சி வச்ச பாகை அப்படியே வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கிடுவோம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருக்கிறோம் திணை ஜவ்வரிசியை. இது எல்லாத்தையுமே மொத்தமாக இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது கிட்டத்தட்ட அந்த பாகுலே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வெந்து வரணும். அப்போ தான் அந்த இனிப்பு நல்லா ஒன்று சேரும். இப்போ அந்த ஜவ்வரிசியும் திணையரிசியும் வேகிற நேரத்தில் அடுப்பில் இன்னொரு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் நல்லா உருகி வரட்டும். உருகின நெய்யில் ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பை சேர்த்து லேசாக பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறம் வந்த உடனே ஒரு 25 கிராம் உலர் திராட்சையை சேர்த்துக்கிறோம். உலர் திராட்சை நான் கருப்பு மஞ்சள் ரெண்டுமே சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக உப்பி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துலேயே உலர் திராட்சை எல்லாமே நல்லா உப்பி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே கொதிச்சுட்ருக்கிற அந்த பாயசத்தில் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே அந்த பாகுலேயே திணை அரிசியும் ஜவ்வரிசியும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த இடத்துலையே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சட்டுன்னு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பாயசம் ரெடி பண்ணியாச்சு. இந்த தைப்பூசத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரசாதம் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.